ஒரு இளவரசன் பிறந்த நாள்ல இருந்தே அரண்மனையோட சதியில வளர்றான். அப்போ அவனோட புத்தி கூர்மை மன வலிமையும் எவ்வளவு திடகாத்திரமா இருந்திருக்கும் இல்லையா? ஆனா சின்ன வயசுலயே வெறும் வாளால மட்டும் வெற்றி கிடைக்காது, புத்தியாலையும் வெற்றி கிடைக்கும்னு புரிஞ்சுக்கிட்ட ஒரு இளவரசன் தான் நெடியோன். இப்போ அவன் முன்னாடி ஒரு முடிவு இருக்கு மக்களே. அந்த முடிவு அவனை பெரிய அரசனாகவும் மாத்தலாம், இல்ல வரலாற்றுடைய அடையாளமாகவும் மாத்தலாம். அப்படி என்ன முடிவு அப்படின்றத இது நெடியோனுடைய முடிவு எபிசோட்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எங்கேயும் போயிடாதீங்க, ஸ்டே டியூன் டு மக்களே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாய்ஸ் நெக்ஸ்ட் டோர் சேனல் மற்றும் இது வரலாறு மறந்த மன்னர்கள் சீரீஸ். மதுரை கார் இருள மதுரையோட அரண்மனை மட்டும் ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த ஜொலிக்கிற அரண்மனையிலையும் ஒரு காரிருள் அறையில அமைச்சர்கள் எல்லாம் ஒன்னா கூடி நெடியோனை எப்படி அழிக்கலான்றத ஒரு சதி திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருந்தாங்க. நெடியோன் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சது. படைகள் அவன் பக்கம், வணிகர்கள் அவன் பக்கம், எல்லை சிற்றரசர்கள் அவன் பக்கம். ஆனா அரண்மனையில இருந்த சில அதிகாரிகளுக்கு இது பிடிக்கல. இவன் அரசனானா நமக்கு முடிவு, இப்பவே அவனை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சில அமைச்சர்கள் மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டுறாங்க. அந்த சதி திட்டம் ஒரு கொலை முயற்சியாகவும் மாறுது. நெடியோன் ஒரு நாள் எல்லை பகுதியில இருந்து மதுரைக்கு திரும்பிக்கிட்டு இருந்தான். அவன் கூட சில மெய்க்காவல் வீரர்களும் இருந்தாங்க. அப்போது அவனை கொல்ல திட்டம் போடப்பட்டது. அம்புகள் வானத்தை கிழிச்சது, குதிரைகள் பதறின, வீரர்கள் வீழ்ந்தனர். இளவரசை பின்னாடி என்று ஒரு இளவன் எச்சரிச்சோம். ஆனா நெடியோன் பயப்படல. சிறு வயதுல கற்ற அரசியலும் போர் ஞானமும் இப்போது போர்க்களத்துல உதவியது. அந்த நாள் எதிரிகள் தோற்றாங்க. ஆனா நெடியோன் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சான். அந்த தாக்குதலுக்கு பின்னால வெளிநாட்டு எதிரிகள் இல்ல, அரண்மனை சேர்ந்த பாண்டிய துரோகிகள் தான் இருந்தாங்க. நெடியோன் இனிமேலும் காத்திருக்க விரும்பல. அவன் நேரடியாக அரண்மனைக்கு சென்றான். மதுரை சபையை கூட்டினான், மதுரை அரச சபையும் கூட்டினான். பல சிற்றரசர்களுக்கும் அரச சபைக்கு வர சொல்லி உத்தரவு கொடுத்தான். அடுத்த நாள் அந்த அரச சபையும் கூடிச்சு. அவன் நேரடியாக செயல்பட முடிவு செஞ்சான். ஒரே நாள்ல பல அமைச்சர்கள், பல சதிகார அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டாங்க. பல சதிகாரர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டாங்க. சிலர் நாடு கடத்தப்பட்டாங்க, சிலர் தப்பி ஓடினாங்க. முறையா மதுரையில ஒரு அதிகார மையம் உருவானது. அதுதான் நெடியோன். இப்போ நெடியோன் எப்படி வடிபலம்ப நின்ற பாண்டியனா மாறினாம்பா அப்படின்றத நீ எனக்கு சொல்லுப்பா அப்படின்றது எனக்கும் புரியுது, எனக்கும் அது ஆசை இருக்கு. சில ஆண்டுகளுக்கு பிறகு நெடியோன் அதிகாரப்பூர்வமா பாண்டிய அரசனானான். கிரீடம் சூட்டப்பட்டது. ஆனா அவன் மற்ற மன்னர்கள் மாதிரி இல்ல. அவனுக்கு வெறும் சிங்காதனம் போல ஒரு சக்தி வாய்ந்த நாடு தேவைப்பட்டுச்சு. காரணம், அவன் வாழ்க்கையிலேயே பார்த்த மிக கொடூரமான காலம் அவனுடைய இளமை பருவம் தான். அந்த இளமை பருவம் முழுவதும் அவன் சதி வலையிலேயே பின்னப்பட்டான். மக்கள் இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த சதி வலையை இனிமே வரவே கூடாது, தன்னுடைய நாட்டுக்கு எப்பவும் வரவே கூடாதுன்னா அதை சக்தி வாய்ந்த தானா இயங்கக்கூடிய ஒரு நாடா மாற்றணும் அப்படின்றத அவன் முடிவு செஞ்சான். அதுக்காக அவன் உருவாக்கின ஒரு இடம் தான் கொற்கை துறைமுகம். காரணம், அப்போது தமிழகத்துல செல்வம் நிலத்துல மட்டும் இல்ல, கடல்லையும் இருந்தது. பெரிய துறைமுகங்களும் பெரிய கப்பல்களும் அங்க வந்து இறங்கும் போது பெரிய வெளிநாட்டு வணிகர்களும் வருவாங்க. அவங்க மூலமா நிறைய செல்வங்கள் கிடைக்கும். அது மூலமா மிகப்பெரிய படைபலத்தை உருவாக்கலாம். பல நாடுகளோட நட்புறவு கிடைக்கும். இது எல்லாத்தையும் மனசுல வச்சு அவன் நிறைய துறைமுகங்களை அமைக்க ஆரம்பிச்சான். கொற்கை முத்துக்களுக்கு பேர் போன இடம் இல்லையா? முத்துக்கள், மசாலா பொருட்கள், துணிகள், தங்கம் எல்லாம் கடல் வழியா சென்றது. நெடியோன் புரிஞ்சுக்கிட்டான், கடலை கட்டுப்படுத்துறவன் தான் எதிர்காலத்தையும் கட்டுப்படுத்துவான். கப்பல்கள் கட்டுற காட்சியை நீங்க இப்ப மனசுல நினைச்சுக்கங்க. அவன் மிகப்பெரிய கடற்படையை உருவாக்க ஆரம்பிச்சான். புதிய துறைமுகங்கள், புதிய கப்பல்கள், புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருந்தது. நாளுக்கு நாள் பாண்டிய கடல்களுடைய, பாண்டிய கப்பல் படையினுடைய வளர்ச்சி பறந்துகிட்டே போச்சு. மெதுவா பாண்டியர்களோட கொடி தூர நாடுகள்லயும் பறக்க ஆரம்பிச்சு. ஆனா அந்த வளர்ச்சி எல்லாருக்கும் பிடிக்கல. பல சிற்றரசர்கள், கூட்டணி அமைச்சர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாண்டிய சக்தியை உடைக்க முயற்சி பண்றாங்க. மறுபடியும் மாபெரும் போர்க்களம் ஒன்று உருவானுச்சு மக்களே. அந்த போர் நெடியோனின் வாழ்க்கையை மிகப்பெரிய சோதனையா மாத்துச்சு. பல நாட்கள் நடந்த போர்ல இறுதியில நெடியோன் வென்றான். அதற்கு பிறகு பாண்டிய நாட்டின் எல்லைகள் விரிந்தன. கடல் வாணிகம் உச்சத்தை தொட்டுச்சு. தொலைதூர நாடுகளும் பாண்டியர்களையும் மதிக்க ஆரம்பிச்சான். அப்போது மக்கள் அவனுக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அதுதான் வடிபலம்பன் நின்ற பாண்டியன். இந்த வடிபலம்பன் நின்ற பாண்டியனுடைய பேர் அர்த்தம் என்னன்னா மக்களே, கடலின் எல்லை வரை தனது ஆட்சியை நிறுத்திய மன்னன், கடலுக்கும் எல்லை வகுத்த மன்னன்னு ஒரு பேர் கொடுத்தாங்க. ஒரு மாலை சூரியன் மங்குற காட்சியை மனசுல நினைச்சுக்கோங்க. வயசான நெடியோன் தனியா அமர்ந்து அரண்மனையில ஒரு சூரியன் அஸ்தமனம் ஆகிறத பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆண்டுகள் கடந்து போச்சு.
போர்கள்லையும் வெற்றி, அரசியல்லையும் வெற்றி, செல்வம் இருக்கு, புகழ் இருக்கு, எல்லாம் வந்துச்சு. ஆனால் காலத்தை யாராலும் வெல்ல முடியாதுல்ல. நம்ம பார்த்த எல்லா மன்னர்களுடைய முடிவும் இப்படி தான் இருந்திருக்கு. காலம் எல்லாத்தையும் மாற்றும், காலம் எல்லாத்தையும் ஆற்றும். மெதுவான அமைதி ஒரு நாள் அங்கே உருவாச்சு. ஒரு நாள் வடிவலமன் என்ற பாண்டியன் அமைதியாக இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போனான். ஆனால் அவன் விட்டு போன வரலாறும் அவன் விட்டு போன செயலும் இன்னும் மாறல. பாண்டியர்கள் இருக்கிற வரைக்கும் வடிவலமன் என்ற பாண்டியனுடைய பேரும் இருந்துக்கிட்டே இருந்தது. மக்கள் துயரத்தில் போனாங்க, மதுரை அழுதுது, வீரர்கள் தலை குனிஞ்சாங்க, வணிகர்கள் துக்கம் அனுசரிச்சான். ஏன்னா ஒரு அரசன் இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு காலத்தை உருவாக்கிய மனிதன் மறைந்திருந்தான். நெடியோன் வெறும் போராளி இல்லை மக்களே, வெறும் அரசியல்வாதியும் இல்லை. அவன் ஒரு கட்டுமானக்காரன், ஒரு தந்திரவாதி, ஒரு கடல் பார்வையாளர், ஒரு தேசத்தை ஒன்றிணைச்ச மன்னன். அரண்மனை சதியில் இருந்து உயிர் தப்பி இளவரசன் கடலையே தனது எல்லையாக்கினான். அதனால தான் இன்று வர அவனை வடிவலம்பன் என்ற பாண்டியன்னு சொல்கிறாங்க, பெரிய நெடியோன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்து இன்னொரு மன்னனோட வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் காத்திருங்க. நன்றி மக்களே.